அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா டிடிஎஃப்டினா என்னன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி பேசிக் சிக்னலுக்கு எப்படி டிடிஎஃப்டி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ அதுபோல டிடிஎஃப்டி எதுக்கெல்லாம் கன்வெர்ஸ் ஆகும்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்வெர்ஸ் டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்க போறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். Inverse discrete time Fourier transform IGF inverse discrete time Fourier transform. So already நமக்கு இதுக்கு general formula தெரியும். X of n is equal to 1 divided by 2 pi limits minus pi to pi x of omega into e power j omega n g omega நமக்கு தெரியும். வாங்க இப்போ ஒரு சில சிக்னலுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன்ல உள்ள சிக்னலுக்கு எப்படி இன்வெர்ஸ் டிடிஎஃப்டி எடுத்து டைம் டொமைன்ல கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் n எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி signal x of n for given Fourier transform x of n. Now the given Fourier transform x of omega is equal to e power minus j omega limits minus pi to pi, other cases 0. அந்த சிக்னல் இப்போ நான் பார்ப்போம். சிக்னல் என்ன கொடுக்குறதுன்னு தெரியுது. இப்போ சொல்யூஷன் பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ஆஃப் n கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 divided by 2 pi limits minus pi to pi x of omega e power j omega n into d omega. நம்மளுக்கு x of omega என்ன கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளத்துல minus pi to pi வரைக்குமே என்ன கொடுத்தாங்கன்னா e power minus j omega ன்னு கொடுத்துருக்காங்க. e power j omega n into d omega. பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 divided by 2 pi limits minus pi to pi e power j வெளில எடுத்துருங்க. அதே போல n minus 1 omega இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம், இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா பண்ணுங்க. e power j n minus 1 omega இன்டகிரேஷன் பண்ணா e power j n minus 1 omega divided by j n minus 1 limits omega is equal to minus pi to plus pi. பாருங்க x of n is equal to 1 divided by 2 pi j into n minus 1 ஒரு டேர்மா எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா e power j n minus 1 pi minus lower limit போட்டீங்கன்னா e power minus j n minus 1 pi ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ 2j நான் டினாமினேட்டர் கொண்டு போறேன். இப்போ எனக்கு எப்படி எழுதிக்கலாம்னா 1 divided by pi n minus 1 e power j n minus 1 pi minus e power minus j n minus 1 pi divided by 2j. இது எப்படி இருக்குன்னா e power j theta minus e power minus j theta divided by 2j எப்படி எழுதிக்கலாம், sin theta ன்னு எழுதிக்கலாம்.
அப்போ x of n is equal to 1 divided by pi n minus 1 sin n minus 1 pi இருக்கு. ஃபைனலாக நமக்கு x of n என்ன வரும்னா sin n minus 1 pi divided by n minus 1 n minus 1 pi எழுதிக்கலாம். இதான் நம்மளோட கொடுத்திருக்கிற x of n-ஓட DTFT அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டைம் டொமைன்ல நமக்கு கிடைச்சிருக்கிற சீக்வன்ஸ். இதே போல தான் நம்ம எல்லாத்துக்குமே DTFT எடுக்கணும். வாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் போவோம். டிட்டர்மைன் தி x of n for the given x of omega. So x of omega என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் வாங்க. x of omega is equal to e power j omega 1 plus cos omega ன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க சொல்யூஷன் போவோம். x of omega first இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிப்போம். e power j omega 1 plus cos omega எப்படி எழுதிக்கலாம்னா e power j omega plus e power minus j omega divided by 2 ன்னு எழுதிக்கலாம். இப்போ e power j omega உள்ளதை வெளியில உள்ளதை உள்ள போய் மல்டிப்ளை பண்ணுங்க. e power j omega plus e power 2j omega by 2 வரும். ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 2 வந்து ரெண்டுக்கும் காமன். பிளஸ் e power j omega into e power minus j omega வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 by 2 வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா x of omega 1 by 2 plus 1 by e power j omega பவர் ஆர்டர் படி எழுதிக்கீங்க 1 by 2j பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிச்சு. இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், ஜென்ரலா x of n-க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். இட்ஸ் நத்திங் பட் 1 divided by 2 pi integration limit minus 5 to pi x of omega e power j omega n g omega எழுதிக்கலாம். இதை பாருங்க. ஓகேவா, நமக்கு இந்த மாதிரி வரும். பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை x of n நீங்க இந்த மாதிரி இன்வெர்ஸ் டைரக்டா அப்ளை பண்ணி இந்த மாதிரி சிக்னல் இந்த மாதிரி ஈஸியா இருந்தா நம்ம டைரக்டா போடலாம். அதாவது IGFT of x of omega பாருங்க. x of n is equal to IGFT of 1 by 2 plus e power j omega plus half into e power 2j omega. only exponential term மட்டும் தான் இருக்கு. இங்க பாருங்க எந்த லிமிட்டுமே கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த லிமிட்டுமே கொடுக்கல ஒமேகா. அதனால நம்ம பாருங்க இப்போ IGFT of plus IGFT of e power j omega plus IGFT of 1 by 2 into e power 2j omega. So already we know that DTFT of del of n வந்து 1. அப்போ DTFT of a into del of n அப்படி எழுதிக்கலாம்னா a வந்து கான்ஸ்டன்ட். அப்போ del of n க்கு DTFT எடுத்தா 1. அப்போ கான்ஸ்டன்ட் வருது. DTFT of ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா del of n minus n நாட்டுக்கு என்ன ஆகும்னா e power minus j omega n நாட்னு வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்.
அப்போ dtft ஆஃப் del of n minus 1 னா e power minus j omega ன்னு வரும். இப்போ n minus 2 னா e power minus 2 j omega. இப்போ n நாட் இருக்கு சம் வேல்யூ மாறும். கான்ஸ்டன்ட் பிஃபோரா இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். இப்போ அப்பனா இந்த டேர்ம்க்கெல்லாம் இப்போ இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்க. அப்போ dtft x of n எடுத்தா 1, அப்போ 1க்கு எடுத்தீங்கன்னா அப்போ ரிவர்ஸ்ல வரும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வரும். இப்போ del of n வரும். பாத்தீங்கன்னா x of n ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன idft of half. அப்போ நம்ம dtft of a into del of n தான் a into 1 அது கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அப்போ பிஃபோரா dtft எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வந்திருக்கும் an. இன்வெர்ஸ்னா திரும்ப x of n மாத்த போறோம். அப்போ a into del of n. அப்போ நமக்கு half into del of n இருந்திருக்கும். பிளஸ் செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா e power j omega into 1 இருந்து. அப்போ e power minus j omega n நாட் இருக்கிறதுல 1. அப்போ del of n minus 1 இருந்திருக்கும். செகண்ட் டைம்ல கான்ஸ்டன்ட் 1/2 இருக்கு. அப்போ e power 2 j omega. அப்போ n நாட்டுக்கு போல இந்த இடத்துல 2 இருக்கு. அப்போ del of n minus 2. பாத்தீங்கன்னா இதை இப்படி எழுதலாம். 1/2 for n is equal to 0. ஏன்னா del of n வந்து எப்போ 1 இருக்குன்னா n 0வா இருந்தா மட்டும். n minus 1னா n-க்கு பதிலா 1 இருந்தா மட்டும் தான் del of 0 வரும். அப்போ மட்டும் தான் எனக்கு மேக்னிட்யூட் 1 இருக்கும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்து 1 தான். அப்போ for n equal to 1. நெக்ஸ்ட் பாருங்க n is equal to 2வா இருந்தா மட்டும் தான் del of 0 வந்து வேல்யூ வரும். அப்போ 1/2 for n is equal to 2. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த கேஸ் நமக்கு கிடைக்கல. அதாவது கோஎஃபிஷியன்ட் 0ன்னு அர்த்தம். 0 for n otherwise other casesக்கெல்லாம் 0 ன்னு இருக்கும். இதுதான் நம்மளோட x of n for the given x of omega. இது போல நம்ம டிஃபரெண்ட் ப்ராப்ளத்துக்கு பார்த்தோம்னா ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. டிட்டர்மைன் த x of n for given x of omega. இந்த இடத்துல x of omega என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 for omega c. the 1 for modulus of omega less than omega c. 0 for modulus of omega வந்து greater than omega c. 2π. சரி ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இருக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா பார்த்தோம்னா வேற ஒமேகா. ஃபர்ஸ்ட் ஒமேகா லிமிட் வந்து ஒமேகா அது மாடலஸ்னா மைனஸும் வரும் பிளஸும் வரும். அப்போ மைனஸ் ஒமேகா சில இருந்து பிளஸ் ஒமேகா சி வரைக்கும் எனக்கு வந்து என்ன இருக்கு மேக்னிட்யூட் வந்து 1 இருக்கு. 1. இப்போ ஒமேகா சில இருந்து பை வரைக்கும் நமக்கு என்ன வரும் 0ன்னு வரும். இப்போ ஒமேகா சில இருந்து இந்த இடத்துல பை வச்சுக்கணும். அதே போல இந்த இடத்துல -5 வரைக்கும் 0 தான் வரும். ஸோ இதான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வாங்க நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாம். இப்போ எக்ஸ் ஆஃப் என் கேட்டிருக்காங்க. அப்போ 1/2π இன்டகிரேஷன் லிமிட் -π to π x of omega e power j omega n into d omega. அப்ப நமக்கு என்ன வரும்னா 1/2π லிமிட் வந்து ஆனா மைனஸ் ஒமேகா சில இருந்து ஒமேகா சி வரைக்கும் தான் நமக்கு டேட்டா 1ன்னு பிரசன்ட் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த கேசஸ் 0 தான். அதனால மற்ற டைம் நம்ம விட்டுடலாம். லிமிட் அந்த ரீஜன் மட்டும் எடுத்துக்கலாம். e power j omega n d omega. இப்போ 1/2π minus omega c e power j omega n d omega எழுதிக்கலாம். இப்போ இதை நீங்க இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா e power j omega n divided by jn. அதாவது ஒமேகா வச்சா நம்ம இன்டகிரேஷன் பண்ண போறோம். லிமிட் omega is equal to minus omega c to plus omega c. x of n is equal to x of n is equal to 1/2π. upper limit lower limit போட்டோம்னா e power j omega cn
minus e power minus j omega cn divided by jn. இந்த இடத்துல rearrange பண்ணி எழுதுங்க. x of n is equal to 1 divided by n pi e power j omega cn minus e power minus j omega cn divided by 2j. அப்போ இந்த டேர்ம் e power j theta minus e power minus j theta divided by 2j இருக்கு. அதை வந்து sin theta ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 divided by n pi into sin omega cn. ஃபைனலா x of n வந்து என்ன வரும்னா x of n is equal to என்ன வரும்னா sin omega cn divided by n pi. Determine the inverse Fourier transform of following x of omega is equal to 1 for pi by 4 modulus of omega less than or equal to pi by 3 pi by 4. Next 0 for 3 pi by 4 to modulus of omega pi. Same 0 for 0 to modulus of omega to pi by 4. வாங்க சொல்யூஷன் போவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணிப்போம். ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். நமக்கு வந்து இது ஒமேகா ஆக்சிஸ் இந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகா பாருங்க. இது மாடுலஸ் மீன்ஸ் மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கும். அதாவது மைனஸ் 5/4 இருந்து மைனஸ் 3/4 அந்த பாருங்க. பாருங்க இது 0 இது 5/4 இது 2/4 3/4 இது வந்து 4/4 வந்து பை தான். ஓகேங்களா? மைனஸ். அதே போல இங்க பிளஸ்ல வந்து 5/4 மைனஸ் 2/4 பிளஸ் 3/4 பிளஸ் 5 இந்த மாதிரி வந்து அதாவது மாடலஸ் போட்டா மைனஸ் வரும் பிளஸ் வரும். பாருங்க மைனஸ் 5/4 டு மைனஸ் 3/4 நமக்கு வந்து மேக்னெட்டிக் வந்து 1 சொல்லியிருக்காங்க. இந்த ரீஜன்ல வந்து 1 இருக்கு மேக்னெட்டிக். அதே போல 5/4ல இருந்து 3/4 வரைக்கும் 1 இருக்கும். நெக்ஸ்ட் 0 டு 5/4 பாருங்க. 0 டு 5/4 வந்து 0. அதே போல 0 டு மைனஸ் 5/4 0. அது ஏன்னா மாடலஸ். அதே போல 3/4ல இருந்து 5 வரைக்கும் 0. அதே போல மைனஸ் 3/4ல இருந்து மைனஸ் 5 வரைக்கும் 0. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ட்ரா பண்ணிட்டு அப்போ வாங்க. அப்போ நமக்கு வந்து ஓவரால்ல 2 இன்டகிரேஷன் மட்டும் பண்ணணும். ரெஸ்ட் ஆஃப் 0 விட்டுலாம். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா is equal to 1/2 pi integration limit minus pi to pi x of omega e power j omega n d omega. இப்போ பாத்தீங்கன்னா லிமிட் வந்து எத்தனை ரீஜன்? இது ஒரு ரீஜியன், செகண்ட் ரீஜியன், இதுல இருந்து தேர்ட், இதுல இருந்து இது வரைக்கும் தேர்ட், 4, 5, 6. ஒரு மைனஸ் 5ல இருந்து 5 வரைக்கும் 6 தான். அதாவது என்னன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா 1/2 பை வந்து காமன். பாருங்க மைனஸ் 5 டு மைனஸ் 3/4 வரைக்கும் ஒரு டேர்ம் பிளஸ் நமக்கு அதே போல மைனஸ் 3/4ல இருந்து மைனஸ் 5/4 வரைக்கும் ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் மைனஸ் 5/4ல இருந்து 0 வரைக்கும் ஒரு டேர்ம் பிளஸ் 0 டு 5/4 வரைக்கும் ஒரு டேர்ம். அதே போல 5/4ல இருந்து
3 pi by 4 வரைக்கும் ஒரு டேர்ம் பிளஸ் ஃபைனலா 3 pi by 4 ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு ஒரு டேர்ம். இத்தனை டைரக்ஷன் ஒர்க் பண்ணணும் பாருங்க. ஆனால் பாருங்க ஃபர்ஸ்ட் ரீஜன்ல வந்து -5 pi ல இருந்து -3 pi by 4 வரைக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் வரும். அது வந்து மேக்னெட் வந்து 0. இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா 0 ஆயிடும். அதே போல -5 by 4 ல இருந்து 0 வரைக்கும் எனக்கு மேக்னெட் 0. அதே போல 5 by 4 ல இருந்து 0 to 5 by 4 க்கு எனக்கு மேக்னெட் 0. அதுல 3 by 4 ல இருந்து 5 வரைக்கும் மேக்னெட் எனக்கு 0. இப்போ ஃபைனலா எனக்கு இது எத்தனை இன்டகிரேஷன் வரும்னா x of omega 1 by 2 pi integration minus 3 pi by 4 ல இருந்து minus 5 by 4 வரைக்கும் எனக்கு வந்து மேக்னெட்டிக் 1 அந்த இடம் வரும். அதே போல எனக்கு 5 by 4 ல இருந்து 3 pi by 4 வரைக்கும் எனக்கு மேக்னெட்டிக் 1 அங்க வந்து எனக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது இன்டகிரேஷன் பண்ணுவோம். x of omega 1 divided by 2 pi இதை இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா e power j omega n divided by j n லிமிட்ஸ் வந்து -5 pi by 4 ல இருந்து -3 pi by 4 ல இருந்து -5 pi by 4 வரைக்கும். செகண்ட் பாருங்க, இந்த டைம் இன்டகிரேஷன்னா e power j omega n divided by j n தான் வரும். இப்போ லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா omega is equal to 5 pi by 4 ல இருந்து 3 pi by 4 வரைக்கும் நம்ம போடணும். இப்போ பாத்தீங்கன்னா x of omega is equal to 1 divided by 2 pi அப்பர் லிமிட் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா e power minus j n 5 pi by 4 லோயர் லிமிட் போடுங்க மைனஸ் போடுங்க minus j n 3n pi by 4 divided by j n. அதே போல இந்த இடத்த பாருங்க e power j 3n pi 4 minus e power j n pi by 4 5 வரும். இந்த இடத்துல இல்லைங்க 5 வரும் divided by jn. இப்போ எல்லாத்துலயும் எது காமனா இருக்கோ அது வெளில எடுத்துக்கலாம். அப்பல ஒரே எக்ஸ்போனன்ட்ஸ்ல உள்ளதெல்லாம் ஒன்னா செப்பரேட் பண்ணிக்கலாம். 1 divided by n pi வெளில எடுத்துக்கிட்டு பாருங்க எனக்கு இங்க j n pi by 4 இங்க j n pi 4 அப்ப ரெண்டு இது நான் ஒண்ணா எடுத்துக்கலாம். அப்படினா அரேஸ் ஃபர்ஸ்ட் இந்த டைம் எடுத்துக்கலாம் e power j 3n pi by 4 minus e power minus j 3n pi by 4 divided by 2j. அப்புறம் இந்த இடத்துல பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ்ல பாசிட்டிவ் மைனஸ் அந்த மைனஸ் வெளில எடுத்துட்டு e power j n pi by 4 minus e power minus j n pi by 4 அதாவது மைனஸ் காமனா வெளில எடுத்துட்டு இந்த டேர்ம்லயும் divided by 2j. so e power j theta minus e power minus j theta divided by 2j வந்து sin theta ன்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்னா இந்த இடத்தை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஃபுல் டேர்ம் வந்து sin 3n pi by 4 ன்னு எழுதிக்கலாம். அதே போல இந்த இடத்தை எப்படி எழுதிக்கலாம்னா sin n pi by 4 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா e power j theta minus e power minus j theta divided by 2j வந்து it's nothing but sin theta. so finally x of omega நமக்கு என்ன வந்திருக்குன்னா sin 3n pi divided by 4 minus sin n pi by 4 divided by n pi ன்னு வந்துருக்கு. அவங்க கொடுத்துருக்க இன்புட்ஸ்ல அதாவது எக்ஸா ஃப்ரீக்வன்சி டொமைன்ல கொடுத்துருக்க சிக்னலுக்கு சம் லிமிட்ஸ் அதுக்கு வந்து நமக்கு ஐடிஎஃப்டி எடுத்தோம்னா இந்த ஃபைனல் சீக்வன்ஸ் இப்படி வருது பாருங்க. டிட்டர்மைன்ஸ் I d TFT of x of omega. So given x of omega is nothing but x of omega is equal to 1 divided by 1 plus e power minus j
j omega plus 2 e power minus 2 j omega plus 4 e power minus j 3 j omega இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சொன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி போடுறதுன்னு. அப்போ அந்த மெத்தடையும் போடுங்க. இன்னொரு மெத்தடும் இருக்கு. ப்ரீவியஸா இதே போல ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்க அப்படி போட்டாலும் சரிதான். இல்லைன்னா ஜென்ரலா இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா இன்னொரு மெத்தட் போடுறாங்க. எதுவும் லிமிட் எல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க. டைரக்டா இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகாவுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என்னன்னு தெரியும். பாருங்க, அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. இப்போ 3 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ -3 வந்து +3 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஆஃப் -3 இ பவர் 3 ஜே ஒமேகா என்னுக்கு பதிலாக -3 போடணும். அடுத்து என்னுக்கு பதிலாக -2 போடுங்க. பவர் 2 ஜே ஒமேகான்னு வரும். என்னுக்கு பதிலாக -1 போடுங்க. இ பவர் ஜே ஒமேகா. இப்போ என்னுக்கு பதிலாக 0 போடுங்க. எக்ஸ் ஆஃப் 0 வரும். ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா எக்ஸ் ஆஃப் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா வரும். 2 போட்டால் எக்ஸ் ஆஃப் 2 இ பவர் மைனஸ் 2 ஜே ஒமேகா வரும். 3 போட்டால் எக்ஸ் ஆஃப் 3 இ பவர் மைனஸ் 3 ஜே ஒமேகான்னு வரும். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் வந்து மைனஸ் தான் இருக்கு. இ பவர் மைனஸ் ஜேல தான் இருக்கு. அப்போனா இ பவர் 3 ஜே ஒமேகா, இ பவர் 2 ஜே ஒமேகா, இ பவர் ஜே ஒமேகா கோஎஃபிஷியன்ட்லாம் 0. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 எனக்கு. அதாவது எக்ஸ் ஆஃப் -1 எக்ஸ் ஆஃப் -2 எக்ஸ் ஆஃப் -3 அந்த கோஎஃபிஷியன்ட் 0 இருந்தால் தான் எனக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் பாசிட்டிவ்ல இங்கே இருக்காது. அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா வந்து என்ன வரும்னா எக்ஸ் ஆஃப் 0 பிளஸ் எக்ஸ் ஆஃப் 1 இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா பிளஸ் எக்ஸ் ஆஃப் 2 இ பவர் மைனஸ் 2 ஜே ஒமேகா பிளஸ் எக்ஸ் ஆஃப் 3 இ பவர் மைனஸ் 3 ஜே ஒமேகா. பாருங்க, எக்ஸ் ஆஃப் 0க்கு நேரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கிவன் ப்ராப்ளம் எக்ஸ் ஆஃப் 0க்கு நேரம் 1 இருக்கு. எக்ஸ் ஆஃப் 1க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க, கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. எக்ஸ் ஆஃப் 2க்கு நேரம் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, 2 இருக்கு. எக்ஸ் ஆஃப் 3க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இல்லைங்களா? இப்போ ஃபைனலா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 0 and 1, 2 ஃபார் n is equal to 2, 4 for n is equal to 3, just otherwise 0. So இந்த மாதிரி எழுதணும். Zero for otherwise. So இதை இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா அதே போல ப்ரீவியஸா ஒரு மெத்தட் மட்டும் அதை யூஸ் பண்ணி போடுங்க. இப்போ ஒரு சிக்னல் கொடுத்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா சீக்வன்ஸ் கொடுத்து எப்படி ஐடிஎஃப்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் ஆஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு பார்த்தோம். இதே போல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ டிடிஎஃப்டியும் ஐடிடிஎஃப்டியும் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இதே போல நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிடிஎஃப்டி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.